நம்ம வந்து குச்சிக்கிழங்கு வச்சு வடை சுடுவோம். நல்லா இப்படி சீவி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பொழு பொழுன்னு வரும். நம்ம சீவனோம்னா கிழங்கு நல்லா மாக்கணாக்க நல்லா முத்தின கிழங்கு. நம்ம வந்து வடைக்கு இப்போ வெங்காயம் போட்டுக்கிடுவோம், கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம், இது இஞ்சி, பெரிய சீரகம் போட்டுக்கிடுவோம், சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். தூள் உப்பு தான் நம்ம வந்து லேசாக சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டே ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு பிணைஞ்சிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம திரி வச்சுருக்கிற கிழங்க போடுவோம். இது வந்து மரவள்ளி கிழங்கு. இதுலேயே நீர் சத்து இருக்கும், அதனால நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சங்கானு கடல மாவு போட்டுக்கிறோம். பச்சரிசி மாவும் போடலாம், நான் கொஞ்சம் கடல மாவு மட்டும் போடுறேன், பச்சரிசி மாவு போடலை. இதை வந்து நம்ம பிணையும் போதே தட்டி போடுற அளவுக்கு நமக்கு அதில் ஈரம் வந்துடும். ஏன்னா அந்த கிழங்குல வந்து ஈரம் இருக்குல்ல, அது பூராமே வந்துடும். நல்லா பிணைஞ்சிருக்கோம். ஃபுல்லாமே மாவு இல்லாமல் பூரா கிழங்கா தெரியுது. நம்ம சும்மா தட்டி போடுறதுனால அப்படி ஒன்றும் இதாகாது. நம்ம அப்படியே பிச்சு பிச்சு போண்டானாக்கா போட்டாலும் சரிதான், நம்ம அப்படி தட்டி வடை மாதிரி போட்டாலும் சரிதான். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியதுதான். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மரவள்ளி கிழங்குல சுட்ட மாதிரி இருக்காது. கொஞ்சமாக மாவு எடுத்து, நிறையா வடை வேணும்னா கொஞ்சம் பொடியாக தட்டலாம். நமக்கு வந்து கொஞ்சம் வடை கம்மியாக போதும்னு நினச்சோம்னா கொஞ்சம் பெருசு பெருசாக தட்டி போடலாம். நம்ம நல்லா அழகாக தட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை சுட்டு எடுப்போம். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து வடையை போடுவோம். போட்ட உடனே நம்ம வந்து கிண்டி விடக்கூடாது, நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம், நல்லா ஒரு 5 நிமிஷமாவது அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடுவோம். நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம். நல்லா வரும், உடையலை. கொஞ்சம் நேரம் நம்ம கழிச்சு தான் திருப்பி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம உடனே திருப்பி போட்டோம்னா அந்த வடை வந்து 2ஆக உடஞ்சி போயிடும். ஏன்னா கிழங்கு வடை தானே, அதனால் உடைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டிருக்கோம், நல்லா வேகட்டும். நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம வடையை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். கறியிருச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா நமக்கு வந்து பருப்போட மாதிரியே இருக்குது, மணக்குது, கமகமன்னு மணக்குது. சீரகம் நம்ம வந்து பெரிய சீரகம் போட்டிருக்கோம், சின்ன சீரகம் போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம். அந்த மணம் வந்து சூப்பராக வீட்டுக்குள்ளே மணக்குது. இப்போ நம்ம அரிசி எடுத்துருவோம். ரொம்ப முருகை வேக வச்சிட்டோம்னாலும் கச்சி போக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி கச்சி கிடக்கும். நல்லா அழகாக வந்துடுச்சு. நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு வடை சுட்டுருக்கோம். வடை அப்படியே பருப்பு வடை தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் நான் சாப்பிட்டு பார்க்கல, ஆனால் சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு வந்து மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து அடை மாதிரின்னு சொல்லலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. இங்கே சூடாக இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா பெரிய வெங்காயம் தான் வெட்டி போட்டேன். நம்ம வெங்காயம் நிறையா போட்டோம்னா அந்த அளவுக்கு மாவு கலந்தாத்தான் உதிராமல் இருக்கும். இல்லைன்னா எண்ணெய்க்குள்ள வந்து அந்த வெங்காயம் பூரா உதிர்ந்துடும். நான் கொஞ்சம் தான் வெங்காயம் போட்டேன், ஆனால் கடல மாவு போட்டிருக்கேன். நம்ம கடல மாவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசி மாவு, கொஞ்சம் வந்து நம்ம மைதா மாவு ஏதாவது போடலாம். ஏன்னா எப்படினாலும் மாவு கலந்தால் தான் அந்த கிழங்கு வந்து உதிராமல் இருக்கும்.
மாவு கலக்கலை அப்படின்னா கிழங்கு தானே புழு புழுன்னு அப்படியே வெந்த உடனே உதிர ஆரம்பிச்சிடும். அந்த வெங்காயம் அதில் வந்து ஒட்டாது. நம்ம வந்து கிழங்காவே அவிச்சு அவிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாகவே செஞ்சு சாப்பிட்லாம். நான் அன்றைக்கி வந்து குச்சி சிப்ஸு போட்டிருப்பேன். அதுவும் நல்லா செம்மையாக இருந்துச்சு, ருசியாகவும் இருந்துச்சு, சாப்பாட்டுக்கே தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. நல்லா முறுக்கு முறுக்கணும். இந்த வடையுமே நல்லா மொறுன்னு இருக்குது. நல்லா நல்லா ஒரு இதாக வெந்திருக்கு, பொன்னிறமாக வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.